Hello friends, welcome to Nallai Lovers. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம குழந்தைங்கள எங்கேயாவது நம்ம தூக்கிட்டு போனாலோ, இல்லை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்து அவங்க ஸ்கூலில் ஏதோ காம்படிஷன் ஏதோ வச்சு அவங்க வின் பண்ணி அவங்கள நல்லா எல்லோரும் பாராட்டி இது பண்ணி வச்சாங்கன்னா, அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒன்று காய்ச்சலில் படுவாங்க, இல்லை காய்ச்சல் வந்துடும். இல்லைன்னா சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னு சொன்னால் நைட்டு எல்லாம் அழுதுகிட்டே இருந்து நம்மளை அந்த பிள்ளைங்க தூங்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் கஷ்டப்பட்டு நம்மளும் கஷ்டப்படுவாங்க. அதற்கான எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அந்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அதையும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண் திருஷ்டி கண்டிப்பாக படாது. சரியா? அதாவது நம்ம கல்லுப்பை வச்சு எவ்வளவோ பரிகாரங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். கல்லுப்பு அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நம்ம கோரிக்கை அனைத்தையும் ஏற்று நமக்கு நடத்தி வைக்கணுன்னாலும் அந்த கல்லுப்பால் தான் முடியும். அதே மாதிரி இந்த டிஸ்டி எல்லாம் போக்குறதுக்கு அதில் முதல்ல இருக்கிறது என்னதுன்னா கல்லுப்பு தான். கல்லுப்புக்கு தான் கண் திருஷ்டி போக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்க அப்படி ஏதாவது அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கண் திருஷ்டி போக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போயிட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னோர்கள்லாம் முன்னால் மெயினாக டிஸ்டி சுற்றி போடுறதுன்னு சொல்லிட்டு உப்பு, மத்தல், அப்புறம் அதில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வைப்பாங்க. வச்சு டிஸ்டி சுற்றி கொண்டு வாசலில் கொண்டு போடுவாங்க. இல்லைன்னா குப்பையில் எதையாவது போட்டு எரிப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது, என் குழந்தைக்கு டிஸ்டி படாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சண்டே அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு நம்ம குளிக்க வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு குளிக்க நீரில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 2-3 பீஸ், அதாவது கல்லுப்பு நிறைய போட்டு தண்ணியை உப்பாக்கிறாதீங்க. டிஸ்டியை போக்குறதுக்கு ஒரு 2-3 கல் உப்பு எடுத்து அதில் போட்டு அந்த தண்ணியை கரைச்சி அந்த குழந்தைங்கள, அதாவது இந்த ஒரு சில குழந்தைங்களுக்கு உடனே அந்த டிஸ்டி தாக்கும் பாருங்கள், அந்த குழந்தைங்கள நம்ம குளிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டி அப்படிங்கிறது அந்த குழந்தைங்கள கிட்டவே நெருங்காது. பிள்ளைங்க எப்போவுமே ஆரோக்கியமாகவே இருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி ஏதோ ஒரு காம்படிஷன் போகிறாங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அந்த பிள்ளைங்களையும் போகிறதுக்கு முன்னாலேயே அந்த மாதிரி நீங்கள் குளிக்க வச்சு கூப்பிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா யாருடைய தீய சக்தியும் யாருடைய பார்வையும் குழந்தை மேலே படாது. நம்ம குழந்தைக்கு என்னது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த எளிய பரிகாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதன் மாற்றம் தெரியும். இதை ஒரு வாரம் செஞ்சதோடு நிறுத்தாதீங்க, முழு மனதோடு ட்ரை பண்ணி பாருங்கள்.